ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதியை மாயாவோட ஆட்கள் தூக்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் இன்னும் காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் போட்டு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, ஆமாம் ரேவதி கூட பேசணும், ரேவதிக்கு ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டேங்கிறா, அவகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படின்னதும் உடனே நம்ம கார்த்திக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அப்போது ரேவதி வெளியில் போயிருக்காங்க, இருங்க அத்தை நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னது சரி அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கார்த்திக் தேடிட்டு வராங்க. எங்கே தேடியும் ரேவதியை காணும். அப்போது இந்த பக்கம் மாயா ஃபோன் போட்டோம், இங்கே பாரு, நீ மட்டும் மகேஷை இன்னும் 2 மணி நேரத்தில் என்கிட்ட ஒப்படைக்கலைன்னா கண்டிப்பாக உன் பொண்டாட்டி ரேவதி கதையை நான் முடிச்சிடுவேன் அப்படின்னுட்டு ஃபோனை வச்சதும் இந்த பக்கம் கார்த்திக் ரேவதிக்கு ஏதாச்சும் ஆகும்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னுட்டு உடனே அந்த இடத்துல ரேவதியை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா கார்த்திக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே எப்படியாச்சும் ரேவதியை என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு. இருந்தாலும் டைம் போயிட்டே இருக்குது. ஆனால் கார்த்திக்கால் ரேவதியும் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை. இன்னொரு பக்கம் ஒரு குடோனில் தான் ரேவதியை கட்டி போட்டு வச்சு அவங்க கழுத்தில் ஒரு பொருளை வச்சிட்ருக்காங்க ரவுடிங்க. இந்த பக்கம் ரேவதி கத்திட்ருக்காங்க, யார்டா நீங்கள், நான் என்னடா பாவம் பண்ண உங்களுக்கெல்லாம், என்னை விடுங்கடா அப்படின்னதும், இங்கே பாரு, இது எங்களோட உத்தரவு, இனி உன்னால் தப்பிக்கவே முடியாது எங்ககிட்ட இருந்து அப்படின்னதும் நம்ம ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா கார்த்திக்கு ஃபோன் போட்டோம், இங்கே பாரு, நான் உனக்காக கொடுத்த 2 மணி நேரம் முடிச்சு போச்சு, இதுக்கப்புறமா உன் பொண்டாட்டி ரேவதியை உன்னால் காப்பாற்றவே முடியாதுடா, அவள் கதையை முடிக்கிறான் அப்படின்னுட்டு நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ரவுடிங்களுக்கு ஃபோன் போட்டு பக்கத்தில் ஒரு உச்சி மலை இருக்குது, அங்கே கொண்டு போய் அவளை பிடிச்சி தள்ளி விடுங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ரவுடிங்களும் சரின்னுட்டு அந்த மலையடி வாரத்துக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா சரியாக கார்த்தியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியை எடுத்துட்டு நேராக மலை உச்சிக்கே போயிடுறாங்க. டே விடுங்கடா அப்படின்னு சொல்லி ரேவதி அழுதுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக ரேவதி இருக்கிற அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்போ பார்த்தோன்னா இந்த பக்கம் ரவுடிங்க நம்ம ரேவதியை கீழே பிடிச்சி தள்ளி விடலான்னு எடுக்கிறாங்க. அப்போது கார்த்திக் டே அப்படின்னதும் இன்னொரு பக்கம் ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதியை தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ ரேவதி விடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த வாட்டியும் நம்ம தீபாவை மிஸ் பண்ண மாதிரி ரேவதியை மிஸ் பண்ணாமல் கார்த்திக் காப்பாற்றுவாங்களா? வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிடுது.